ஸ்ரீரங்கத்தில் ஜீயர்புரம்னு இன்னைக்கு ஒரு இடம் உண்டு. ரங்கராஜனுடைய உற்சவத்தில் ஒரு நாள் கண்டுபிடிங்கோ. அது என்ன நாள் நான் சொல்லிடுவேன், கொஞ்சம் தேடுங்கோ, பரவாயில்ல. ரங்கராஜன் ஜீயர்புரம் சேவை அப்படின்னு சும்மா கூகுளில் போட்டேன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அது என்னைக்கு கண்டுபிடிங்க. பங்குனியா, சித்திரையா, மார்கழியா, ரங்கராஜன் எந்த உற்சவ சமயத்தில் அந்த ஜீயர்புரம் போறாருன்னு பாருங்க. இந்த ஜீயர்புர சேவை ரொம்ப விசேஷம். ரங்கராஜன் இப்படியே போவார். இன்னைக்கும் அங்கே போனால் ஒரு இடத்துல போய் சுவாமிக்கு மண்டகப்படின்னு சொல்லுவாள். அங்கே வந்து இந்த சவர தொழிலாளர்கள் இருக்கா இல்லையா, சலூன்லாம் வச்சுருக்கா இல்லையா, அவர்களுக்காக சுவாமி அங்கே போகிறார். இங்கே எல்லாருக்கும் பகவான் உண்டு. அப்போ இந்த சுவாமிக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைப்பா. கண்ணாடியில் நம்பெருமாளுடைய மூர்த்தியுடைய பிரதிபிம்பம் தெரியல, ரிஃப்ளெக்ஷன் தெரியும் இல்லையா. அந்த ரிஃப்ளெக்ஷன் மூர்த்திக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சவர தொழிலாளியில் ஒருத்தர் சுவாமிக்கு இந்த ஷேவ் பண்ணுற மாதிரி பாவமாக அந்த கண்ணாடியில் எல்லாம் பண்ணுவார். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு சலூனுக்கு போனோம்னா சிகை திருத்தி முடி முகமெல்லாம் சரி பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி ரங்கராஜனுக்கு பண்ணுறதாக பாவம். இது ஏன்